இந்த வீடியோவில் நம்ம டீப்சீக் AI கிட்ட இருந்து சீசன் 29க்கான CS ரேங்க்டு கேரக்டர் காம்பினேஷன் கொடுடா அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ அது என்ன கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நான் கிராண்ட் மாஸ்டரில் இருக்கேன், இப்போ பிளாட்டினம் கோல்டு இல்லை பிரான்ஸுக்கு கீழே போகணும், அதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்க போகிறேன். அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வீடியோவை 2 வரைக்கும் பார்த்து நல்லா ஜாலியாக இருங்க. எஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டீப்சீக் AI அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண நேரமும் இல்லை, அதுக்கான சேனலும் இது இல்லை. டீப்சீக் AIனா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா வீடியோஸ் தமிழ்லேயே இருக்கும், பார்த்துக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ எல்லாருக்கும் ChatGPT பற்றி தெரியும், அதே மாதிரி தான் டீப்சீக் AIயும். ஓகேங்களா? ஓகே, ரைட்டு, சரி, ஓகே. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டீப்சீக் AI உள்ளே போகலாம். போன உடனே இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அடைய வேணா CS ரேங்க் சீசன் 29 ஸ்டார்ட் ஆயிடுச்சுரா, அதற்கு உண்டான ஒரு நச்சின ஒரு கேரக்டர் காம்பினேஷன் கொடுறா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த முட்டா பையன் உடனே என் டேட்டால இருந்து அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன்டா இருடா வேணா அப்படின்னு சொன்னான். சரி, கொஞ்ச நேரம் இருறான், நான் கரண்ட் டேட்டால இருந்து தேடி ஒரு நல்லதா இருந்தா எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா நீ ஃபியூச்சர் அப்டேட்டை கேட்டிருக்க, ஃபியூச்சர் அப்டேட்ல நிறைய அப்டேட் பண்ணியிருப்பானுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரு நிமிஷம் தலையை சுத்திருச்சு, இவன் என்னடா சொல்றான் ஒன்றும் புரியலன்னு. அப்புறம் கீழே போய் ஸ்க்ரால் பண்ணா நிறைய கொடுத்துருந்தான் டேட்டாலாம். அதுக்கு மொதல் பாயிண்ட்டே ஸ்ட்ராங்கான கேரக்டர் காம்பினேஷன் இருந்தாதான் உன்னால ரேங்க் புஷ்லாம் பண்ண முடியும். ஸோ கேரக்டர் காம்பினேஷனும் அப்படிதான், ஒரே மாதிரிலாம் எடுத்துட்டு போகக்கூடாது, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி எடுத்துட்டு போயிடணும். ஹீலிங்க்கு ஒன்று, அப்புறம் மூவ்மெண்ட் ஸ்பீட் ஒருத்தன், அப்புறம் டிஃபென்ஸுக்கு அஃபென்ஸுக்கு இப்படின்னு பூமர் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம கண்டுக்காம தட்டி உதறி விட்டு ஃபர்ஸ்ட் ஆலோக்கு எடுத்துட்டு போகடா அப்படின்னுச்சு. எதுக்கடா ஆலோக்கு அப்படின்னு கேட்டா ஹீலிங்க்கும் அப்புறம் ஸ்பீடிங்கிற பாருங்க மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கும் நல்லா இருக்கும், அதனால பொச்சை சாத்திட்டு ஆலோக்கு எடுத்துட்டு போடா அப்படின்னுச்சு. ஆக்டிவ் ரைட்டு. பேசிவ்க்கு கூட்டுறான்னா பேசிவ்க்கு டிஃபென்ஸ்ல ஒரு கேரக்டர் இருக்கான், அது என்னது அப்படின்னு பார்த்தா ஜோட்டா கேரக்டரா, அதை எடுத்துட்டு போக சொல்லிச்சு. சாரி, பட்டாசு சவுண்ட் கேட்கும், பக்கத்தில் ஒரு பாட்டி மண்டையை போட்டாங்க, ஸோ அதான் எடுத்துட்டு போகிறாங்க போல இருக்கு. RIP மை லவ். ஐயோ, மை லவ்னா தப்பாயிரும், அப்புறம் தாத்தா கோச்சு பாரு. RIP பாட்டி எவனில் போயிட்டு தாத்தா பாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருங்க, சண்டை போடாம குழந்தை குட்டியா ஐயோ ஏதோ இருக்கு. சரி, RIP பாட்டி அப்படி நீங்களும் RIP சொல்லிருங்க அந்த பாட்டிக்கு. ரைட்டு, பேக் டு த வீடியோ. ஸோ டிஃபென்ஸுக்கு ஜோட்டா எடுத்துட்டு போயிருந்துச்சு. அப்புறம் கேரக்டர் EPக்கும் HP மேனேஜ்மெண்ட்டுக்கும் நல்லா இருக்கும், அதை எடுத்துட்டு போக சொல்லிடுச்சு. அப்புறம் ஸ்கைலர் எடுத்துட்டு போக சொல்லிடுச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோ வால் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் கேரக்டரை கொடுத்துருந்துச்சு. சரி, ஓகே, ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா அங்கதான் ஒரு ஷாக்கு. என்ன ஷாக்குனா இந்த டீப்சீக் AIக்கு 2023 வருஷத்துக்கான டேட்டா வரைக்கும் தான் தெரியுமா. ஸோ 2025 டேட்டா வரைக்கும் இன்னும் அப்டேட் ஆகலையா, 2023 வரை தான் என்னோட நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. மானம் கெட்டது. சரி, என்னடா இது கொடுமைன்ட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா ஒரு 4 டைப்பான கேரக்டர் காம்பினேஷன் கொடுத்துச்சு. சரி, அதை சொன்னதே எடுத்துட்டு போவோம், யூஸ் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த கேரக்டரோட பவர்ஸும் அப்படிதான் இருக்கு. அதாவது 2023 இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ இருந்த அதே பவர் தான் இருந்துச்சு மீன்ஸ் இன்னும் அப்டேட் ஆகலை. ஓகேவா? சரி, உன்னை நம்பினது ஏன் தப்பு தான், என்னதான் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நானே என் மனசை தேத்திக்கிட்டு என்னதான் அப்படி கேரக்டர் காம்பினேஷன் கொடுத்துருக்குன்னு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ஆக்ரஷனுக்கான காம்பினேஷன் கொடுத்துருந்துச்சு. அதாவது ஆக்ரஸிவ் காம்போவான், அதில் ஆக்டிவ் ஸ்கில்லா அலோக்கு எடுத்துட்டு போயிருமா, அலோக்கு ஹீலிங்க்கு ப்ளஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கும் நல்லா இருக்கும், எடுத்துட்டு போடா அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பேசிவ்க்கு வந்துட்டு ஜோட்டா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா EPக்கு நல்லா இருக்குமா. அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு லோரா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஷூட் பண்ணுவாங்களாம். ஒரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷ்ரூ எதுக்குன்னா டேமேஜ் அதிகமாக கொடுக்குமா. இந்த மாதிரி பழைய பவர்ஸ்லாம் கொடுத்துருந்துச்சு. ஓகேவா? ஓகே, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் பிரேக்கரு ப்ளஸ் சஸ்டெயின். இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. CS ரேங்க்ல எதுக்குடா நாங்கள் சஸ்டெயின் பண்ண போகிறோம், அது நடக்கிறதே 10 நிமிஷம் தான், அதில் சர்வே பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நானே ஒரு சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கேரக்டர் காம்பினேஷன் கொடுத்துருந்துச்சு. ஆக்டிவ் ஸ்கில் வந்துட்டு ஸ்கைலர் எடுத்துகிட்டு போங்க, மற்ற பேசிவ் ஸ்கில்ஸ்லாம் ஜோட்டாவும் அப்புறம் கப்பேலாவும் அப்புறம் அயோட்டாவும் இந்த மாதிரி ஒரு மொரட்டு காம்பினேஷன் கொடுத்துருந்துச்சு. அடுத்து 3வது என்ன கேரக்டர் காம்பினேஷன் கொடுத்துருந்துச்சுன்னா ஹெல்த்து ப்ளஸ் டேமேஜுக்கான கேரக்டர் காம்பினேஷனு. அதில் ஆக்டிவ் ஸ்கில் வந்துட்டு ஹூங்காங்கு. அடுத்து பேசிவ் ஸ்கில்லாம் என்னென்ன கொடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்களா, அப்புறம் ஜோட்டா ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்களா, அப்புறம் மோக்கோ ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருந்துச்சு. அது என்ன டிப்ஸ்னா ஜோட்டாவும் ஹூங்காங்கும் புஷ் பண்ணுறதுக்கு, அதாவது எனிமி கிட்ட புஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து ஷ்ரவும் மோக்கோவும் எனிமி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, பரவாயில்ல, நல்ல டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக ஒரு கேரக்டர் காம்பினேஷன் கொடுத்துச்சு. அது என்னதுன்னா EP மேனேஜ்மெண்ட் காம்போ. அதனால EP மேனேஜ்மெண்ட் காம்போ அப்படின்னு கீழே போய் ஸ்க்ரால் பண்ணால் ஃபர்ஸ்ட் கேவ் கொடுத்துருந்துச்சு. பேசிவ் ஸ்கில்ல அதே தான், ஜோட்டா ப்ளஸ் மிகில் ப்ளஸ் ஹயாட்டோ
ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை கொடுத்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு, ஓகேவா. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருந்துச்சு. அது என்னதுன்னா, அலோக்கு ப்ளஸ் ஸ்கைலர் இவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஆக்டிவ் பவர் உள்ளவங்களாம், கேமே சும்மா வேறு லெவலில் மாற்றிடுவாங்களாம் அப்படின்னு இவங்க 2 பேருக்கு முட்டு கொடுத்துச்சு. அப்புறம் ஜோட்டாவும் கப்பைலாவும் ஹீலிங்க்கு நல்லா பர்ஃபெக்டாக பிரமாதமாக இருக்குண்டா எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு கொடுத்துருந்துச்சு. ஃபைனலாக லோரா வந்து ஸ்னைப்பிங்க்கு, அப்புறம் ஹையோட்டோ வந்து எஸ்எம்ஜி கண்ணுக்கு, இந்த 2 கேரக்டரும் இந்த வெப்பனுக்கு நல்லா சூட் ஆவாங்க அப்படின்னு கொடுத்து கான்வர்சேஷனை முடிச்சு விட்டுருச்சு. முடிக்கல. அப்புறம் ஃபைனலாக ஒரு டைலாக் சொல்லி தான் முடிச்சிச்சு. ஸ்னைப்பிங்க்கு, ரஷ்ஷிங்க்கு, சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி 3 விதமான கேரக்டர் காம்பினேஷன் இருந்தால் கேளுடா, யார்கிட்ட கேட்குறேன், இந்த அண்ணன்கிட்ட தான்டா கேட்குற அப்படின்னு சொல்லி அதோட உரையை முடிச்சுக்கிச்சு. இல்லை நீ சொன்ன வரைக்கும் போதும், உனக்கு ஒரு உமா, ஒரு உமா கான்வர்சேஷனை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் இந்த ஒரு கேள்வி ஞாபகம் வந்துச்சு. அது என்ன கேள்வினா, இப்போ நான் கிராண்ட் மாஸ்டரில் இருக்கேன், என்னால் கோல்டுக்கோ இல்லை பிரான்ஸுக்கோ போக முடியுமா அப்படின்னு கேட்டேன். அது கேட்டதுக்கு பூமர் மாதிரி நிறையா ஏதோ எழுதி அனுப்பிச்சிருந்துச்சு. அது என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன சொல்லிச்சுன்னா, இன்டென்ஷனலாக இந்த மாதிரி ரேங்க் டவுன் பண்ணுறது வந்துட்டு உங்கள் கேமை வயலேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் ஏதாவது பாதிப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பிளேயர் ப்ரொடெக்ஷன் கார்டு கொடுத்துருப்பானுங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நீ ரேங்க் டவுன் பண்ணணும், பண்ணியே தீரணும் அப்படின்னு ஒத்த காலம் நின்னா நீ 2-3 சீசன் விளையாடாமே இருக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா உனக்கு பிரான்ஸ்ல கொண்டு போய் கூட்டிட்டு விடுவானுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டென்ஷனாக இந்த மாதிரி மேட்சஸ்லாம் லூஸ் பண்ணிங்கன்னா ஏஎஃப்கே வார்னிங் கொடுத்துருவேன், இல்லை டீம் கில்லிங் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை டெம்பரவரியாக பேன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிருச்சு. அது மட்டுமாடான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஸோ கிராண்ட் மாஸ்டர்லேருந்து பிரான்ஸ் வரத்துக்கு நீங்கள் நினச்ச ஒன்றெல்லாம் வர முடியாது. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மேட்ச்சில் நீங்கள் தோத்துக்கிட்டே இருந்தால் தான் வர முடியும். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காதுன்னு சொல்ல, நடக்கும், ஆனால் உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் ஏதோ அந்த பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு வயலேட் பண்ணுறது மாதிரி ஆயிருமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்து கீழே ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு பாயிண்ட் கொடுத்துச்சு. அப்படின்னு கிராண்ட் மாஸ்டர்லேருந்து பிரான்ஸ் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாத, நியூ ஐடி கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டுருச்சு. அப்புறம் நீ ரேங்க் சீசன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ரேங்க் கேமே விளையாடாத, கேஷுவலாக சும்மா அன்ரேங்க்டு மோடு விளையாடு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீ மூடிட்டு ட்ரைனிங் ரூமில் போயிட்டு ஹெட்ஷாட் எப்படி அடிக்கிறது, மூமெண்ட் ஸ்பீட் எப்படி கொடுக்கறது, க்ளோவால் எப்படி போடுறது அப்படின்லாம் கற்றுக்கோ, ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணடா அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை முடிச்சு விட்டுருச்சு. ஸோ எஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை சொன்னது. ஓகேவா, ஓகே ரைட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் இல்லைனாலாம் இல்லை, அடுத்த வீடியோவில் நம்ம சிஎஸ் ரேங்க்டுக்கு கேரக்டர் காம்பினேஷன் கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் செக் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக கேமுக்குள்ளே விளையாடாமல் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸே. அதனால் பொறுமையாக பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ வேணால் வீடியோ வரும். இல்லை இந்த வீடியோ போட்டு ஒரு 2-3 நாளில் சிஎஸ் ரேங்க்டுக்கான கேரக்டர் காம்பினேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸே. ஓகேவா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு ஏதாவதுனா நம்ம கமெண்ட் செக்ஷனில் இல்லை இன்ஸ்டாகிராமில் இல்லை டெலகிராமில் அங்கே வந்து கேளுங்க. ஸோ லிங்க்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே பாய்ஸ், யூ டாட்டா, பீஸ் அண்ட் லவ், பேபி, சேஸ் யுவர் கோல்ஸ்.